கடந்த 23ஆம் தேதி மைசூரு எஸ்எஃப் எக்ஸ்பிரஸ்ல டிராவல் பண்ண பேசஞ்சர் டிக்கெட் எடுக்காம ட்ரெயின்ல டிராவல் பண்ணனால டிடிஇ அடிச்சு உதைச்சிருக்கிறாருங்க. ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காம பேசஞ்சர் டிராவல் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெனால்ட்டி தான் இம்போஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஆர்பிஎஃப் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணுங்க. அவங்கள அடிக்கிறதுக்கு டிடிஇக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காம டிராவல் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கான பெனால்ட்டி என்ன பாத்தீங்க அப்படின்னா, அவங்க எந்த ஸ்டேஷன்ல ஏறாங்களோ அவங்க எந்த ஸ்டேஷன்ல இறங்கணுமோ இந்த இடைப்பட்ட டிஸ்டன்ஸ்க்கான ஃபேர் வந்து பே பண்ணிடணும். அடிஷனலா பாத்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெயின் எங்க ஸ்டார்டிங் ஆகுதோ அந்த ட்ரெயின் எங்க செக்கிங், அதாவது லாஸ்டா எங்க போய் முடியுதோ இந்த டிஸ்டன்ஸ்க்கான ஃபேரையும் எடுத்துக்கணுங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா கேரளா டு மும்பை ஒரு ட்ரெயின் போகுது அப்படின்னா நீங்க கோயம்புத்தூர்ல டிக்கெட் எடுக்காம ஏறிடுங்க, நீங்க சேலம்ல இறங்கணும் அப்படின்னா கோயம்புத்தூர் டு சேலம்கான டிக்கெட் பிரைஸையும் நீங்க வந்து பே பண்ணிடணும். அடிஷனலா அந்த ட்ரெயின் கேரளா டு மும்பை போகுது இல்லைங்களா, சோ கேரளா டு மும்பைக்கான ஃபேர் என்னவோ இதையும் நீங்க அடிஷனலா சேர்த்து பெனால்ட்டியா பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அந்த பெனால்ட்டியை நீங்க பே பண்ண மறுத்தால் ஆர்பிஎஃப் ரயில்வே ஆக்ட் படி செக்ஷன் 137 கீழே வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. நீங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கோர்ட்ல போயிட்டு 1000 rupees பே பண்ணணும் பெனால்ட்டியா. அதையும் நீங்க பே பண்ண மறுத்துட்டீங்க அப்படின்னா 6 மாசம் வரைக்கும் சிறை தண்டனை உங்களுக்கு கொடுப்பாங்க. ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காம டிராவல் பண்ணாங்க அப்படின்னா இப்படிதான் பெனால்ட்டி கால்குலேஷன் பண்ணுவாங்க. பிளஸ் பெனால்ட்டி பே பண்ணல அப்படின்னா இதுதான் பனிஷ்மெண்ட். இந்த விஷயத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. அடிக்கடி ட்ரெயின்ல டிராவல் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க.